வணக்கம் மக்களே. இசை பெரிதா மொழி பெரிதா அது தொடர்பா கவிஞர் வைரமுத்து பேசின விஷயம் பேசுபொருளா ஆகியிருக்கக்கூடிய சூழல்ல அதே கேள்வியை மக்கள் மத்தியில முன் வச்சோம். அவங்க பல்வேறு தரப்பான பதில்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இசையும் பெருசு, அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஞானி, புரிஞ்சுக்காதவங்க அஞ்ஞானிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது சர்ச்சையாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா? மொழி தான் சார் முக்கியம். ஏன்னா லிரிக்ஸ் இருந்தால் தானே நம்மளால அது என்ன பாட்டுனே சொல்ல முடியும். இசையை வச்சு மட்டும் எதுவும் பேச முடியாது இல்லையா? அதனால மொழி தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் சார். ஆனா பலர் இசை தான் முக்கியங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்னுடைய கருத்து. ஒரு மொழியால தான் அந்த இசையை அழகு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால மொழி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவாகும். நம்ம தமிழ் மொழி வேற நம்மளுது. கண்டிப்பா மொழி தான் நான் சொல்லுவேன். தமிழ் மொழி தான் இசைக்கு அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மொழியை மட்டும் வச்சுட்டு, ஆனா சிலவங்க இசையை வச்சு லிரிக்ஸ் வச்சு தான் அந்த பாட்டே பிடிக்குது. இசையை வச்சு ஒன்றும் பிடிக்கிறது இல்லை. இந்த லைன்ஸ் கேளுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர மியூசிக்கை கேளுங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மொழி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் அடையாளப்படுத்துறாங்க, இந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டை கேளுங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன இது இல்ல, ஒரு பாடல் சொல்றீங்கன்னா இந்த படத்துல இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு சொல்லுவாங்க? மொழி வச்சு தான் சார் சொல்லுவாங்க. இசையை வச்சு சொல்ல மாட்டாங்கல்ல. கண்டிப்பா சொல்லவும் முடியாது. மொழி தான் சார் முக்கியம். இசையை விட மொழி தான் முக்கியம். இசை மீது ஆர்வம் கொண்டவங்க என்னன்னா மொழி தேவையில்லை, மொழி இல்லாம இசை மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மொழி தான் சார். மொழி தான் ஃபுல்லாவே. இல்லாம இசையை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல, வேற இசையை மட்டும் கேக்குறவங்க மட்டும் இருந்தா பரவாயில்ல. மொழியை மெயினா மொழியை கேக்குறவங்க தானே இருக்காங்க. இப்ப மொழி இல்லாம இசை மட்டும் உருவாக்க முடியுது தானே? உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு உயிர் கொடுக்கறது மொழி தானே சார். மியூசிக் தான் முக்கியம். மியூசிக் தான் முக்கியம். லிரிக்ஸ். உங்க பேர்? என் பேர் ஈஸ்வரி. சென்னை தானே நீங்க? இல்ல மலேசியா. சரி. ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா? இசை தான் முக்கியம். எதனால இசை முக்கியம்னு சொல்றீங்க? நம்ம என்ன மொழி பாடல் கேட்டாலும் இசை நல்லா இருந்துச்சா நம்மளுக்கு கேட்கணும்னு தோணும். ஓகே. ஆனா மொழி இல்லாம இசை இல்ல தானே? மொழி இல்லாம இசை இருக்கு. எப்படி சொல்றீங்க? நீங்க இசைய எந்த வாத்தியத்திலயும் மீட்டலாம். சோ அதுக்கு மொழி தேவையில்ல. ஒரு காற்று இருந்தா அந்த இசையை நீங்க மீட்டலாம். அதனால தேங்க்யூ. நீங்க பேசுறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு வைரமுத்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஒரு மேடையில. ஒரு பாடலுக்கு இசை எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு மொழியும் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாட்டுக்கு இசை முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல மொழி முக்கியம் நினைக்கிறீங்களா? இசை மொழி ஃபர்ஸ்ட் தான், இசை அதுக்கப்புறம் வரும். எதனால அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மொழி தான் வரும், அப்புறம் தான் இசை வரும். சில பேர் மொழியே தேவையில்ல, எந்த மொழியா இருந்தாலும் இசை நல்லா இருந்தா நம்ம கேட்க தானே செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இசையே தேவையில்லையா? இசை தேவை பாடல வாயில பாடலாமே. இப்பதான் இசை, அப்புறம் இசை இல்லையா? ஓகே. வைரமுத்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. எந்த அளவுக்கு மொழி முக்கியமோ அதே அளவுக்கு இசை முக்கியம், ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அது புரிஞ்சுக்காதவங்க அஞ்ஞானிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாடலுக்கு மொழி பெருசா இசை பெருசா? ரெண்டு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அந்தந்த மொழியில உள்ள பாடல்கள் கேட்கும்போது தான் இனிமையா இருக்கு. இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான மொழின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இதுல இந்த மொழி இல்லாம இசை மட்டும் கேட்கும்போது அது ஃபில்ஃபுல் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸோ மொழியும் இசையும் சேர்ந்து தான் ஒரு கலையை வளர்க்க முடியும். ஆக்சுவலா ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டு முக்கியம். ஆக்சுவலி தேங்க்யூ. நீங்க பேசுறியா? ராகவன். ஒரு பாடலுக்கு இசை பெருசா மொழி பெருசா அப்படிங்கிற ஒரு விவாதம் சமீபத்தில் எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெருசா? என்ன பொறுத்த இசை தான் பெருசு. இசை தான். எதனால அப்படி சொல்றீங்க? அது அந்த இசை இருந்தா அந்த மொழிக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ மொழி ரெண்டுமே முக்கியங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்களே. இல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுக்கு இசை தான். வரியும் முக்கியம் இசையும் முக்கியம். வரி முக்கியம் இசை முக்கியம். எதனால அப்படி சொல்றீங்க? வரி முக்கியம் இசை முக்கியம்? இல்ல, அந்த லைன்ஸ் அர்த்தம் உள்ளது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூன் போடுறாங்கல்ல, அந்த மியூசிக்கும் கரெக்டா வரும். சில இப்போ ஐயா கூட சொன்னாரு, மொழி தேவையில்ல, இசை இருந்தா எந்த மாநிலத்தோட இசையா இருந்தாலும் நம்ம கேட்கலாம். சரி, ஓகே. என் ஹஸ்பண்ட் அது கரெக்டா இல்ல, உங்களுக்கு தோணும்ல, இப்போ இசை எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு மொழியும் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. வைரமுத்து அவர் பேசியிருந்தாரு. அது கொஞ்சம் பேச பொருளாகிட்டு அந்த விஷயம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, ஒரு பாட்டுக்கு இசை பெருசா மொழி பெருசா அப்படின்னு? இசை தான் பெருசுன்னு நினைக்கிறேன். எதனால அப்படி நினைக்கிறீங்க? எந்த லாங்குவேஜ் கேட்டாலும் இசைன்னா நம்ம மயங்கிடும் இல்லையா?
அதுதான் ரீசன். ஆனா இப்ப வைரமுத்து அவங்க பேசுனது கூட மொழி எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு இசையும் பெருசு, இது சில நேரங்கள்ல மேலோங்கி இருக்கும், அது சில நேரங்கள்ல மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இசை தான் எனக்கு எந்த லாங்குவேஜ் கேட்டாலும் இசைனா நமக்கு பிடிக்கும். இல்லை என்னை பொறுத்தளவில் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் தான். லாங்குவேஜ் வேற லாங்குவேஜாக இருந்தாலும் நமக்கு வந்து மியூசிக் நல்லா இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதில் லயிச்சிடுறோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது, ஆனால் நான் ஹிந்தி சாங்ஸ் கேட்பேன். ஏன்னா எனக்கு ஹிந்தி புரியலைனாலும் இந்த மியூசிக் நல்லா இருந்தால் எனக்கு சாங்ஸ் பிடிக்கும். அப்ப மியூசிக் பெருசு அப்படின்னு மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட், அப்புறமா லாங்குவேஜ். தேங்க்யூ. பாடலுக்கு பெருசா மொழி பெருசா? வெறும் இசைந்தான், இசை மட்டும்தான் போயிட்டே இருக்குமே தவிர, ட்ராக் தான் போயிட்டு இருக்குமே தவிர வார்த்தைகள் தானே வேணும். நம்ம கூட சாதாரணமாக ஒரு ஹம்மிங் பண்ணலாம், அதுவும் ஒரு இசை தான். ஆனால் அந்த வார்த்தைகளோடு வரும்போது இன்னும் கேட்கறவங்களுக்கும் இன்னும் இருக்கும், நமக்கும் ஒரு இதுவாக இருக்கும்ல. ஆனா நிறைய பேர் வந்து இசை தான் பெருசு, இசை வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இசைனால எல்லாமே கலந்தது தானே. பாடல்ல கவிதைகள் எல்லாம் கலந்து தானே இசைனே வரும். வெறும் இசைன்னு எதுவும் சொல்ல முடியும். வைரமுத்து சார் பேசியிருந்தாரு, இசை எந்த அளவுக்கு வைரமுத்து சார் வந்து சொன்னது என்னமோ எனக்கு வந்து ஓகே தான். அது என்னமோ அவங்க இப்போ அவர் வந்து கூட இன்னைக்கு கூட பார்த்தேன் நான். அவர் கங்கையாமரன் சொன்னார் என்னால் தான் இவர் வந்தார் அப்படின்னா, ஒருத்தரால தான் ஒருத்தர் வர முடியும். தானாக வரத்துக்கு சுயம்பு லிங்கமா இது. ஆண்டவன் தான் சுயமா வர முடியும் தவிர மனிதர்லாம் ஒருத்தர் வச்சு தான் ஒருத்தர். ஆசிரியர் இல்லாமல் பாடம் படிக்க முடியுமா? இல்லையா? நம்மளா இருக்கிறது அது வேற இது. அதனால இதுக்குமே ஒரு துணை இருந்தால் தான் அதுக்கு அஸ்திவாரமே அதுதானே. இல்லதான் இசை எந்த அளவுக்கு முக்கியமோ மொழியும் அந்த அளவுக்கு முக்கியம். இதை புரிஞ்சிக்காதவங்க அஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது அவங்க ஏத்துக்கிறது. ஆனா இசை மொழியோட இசை இருந்தா அது இன்னும் கூடுதல் இன்பம் தானே. ஒரு ஆண் மட்டும் தனியா இருந்தா ஒரு பெண் மட்டும் தனியா இருந்தா ஒன்றும் இல்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை தானே. அதனால இசையும் மொழியும் சேர்ந்தது தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுவா இருக்கும். தேங்க்யூ. பாடலுக்கு இசை பெருசா மொழி பெருசா? மொழி தான் பெருசு. எதனால அப்படி சொல்றீங்க? லாங்குவேஜ் இல்லைன்னா எழுத்து இல்லாமல் எப்படி நீங்கள் மியூசிக் போடுவீங்க? ஆனா சில பேர் வந்து மொழி இசை மட்டும் இருந்தா மியூசிக் தகுந்த மாதிரி பாட்டு எழுதுற லைரிக்ஸ் யாராவது இருக்காங்களா? பாட்டு எழுதுறவங்க எனக்கு தெரியல. பாட்டு எழுதிட்டு தான் அதுக்கு மியூசிக் போடுவாங்க. மொழிக்கு அப்புறமா தான் மியூசிக் வருது. மியூசிக் பின்னாடி வந்து மொழி வர்றதில்ல. சில பேர் சொல்றாங்க மேற்று மாநிலத்தோட மொழிகளும் நாங்க இசைகளும் நாங்க கேட்கிறோம், அதுக்கு அப்ப மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. வெளி மாநிலத்து மொழியை பத்தி நம்ம பேசுறது நமக்கு தேவையில்ல. நம்ம தமிழ் மொழியை பத்தி பேசுவோம். தமிழை பத்தி பேசலாம், தெலுங்கு பத்தி பேசலாம், கன்னடா பத்தி பேசலாம். ஏன்னா எனக்கு கன்னடா தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கும் தெரியும். ஸோ அதனால சொல்றேன் நான். மொழி தான் பெருசு, மொழிக்கு அடுத்து தான் மியூசிக். ஓ, வைரமுத்து சொல்லியிருந்தாரு ரெண்டுமே முக்கியம் தான், இது இல்லாம அது இல்லைங்க. அவர் ஜீனியஸ், அவர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது இல்ல. கரெக்ட் இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. ஒரு பாடலுக்கு இசை பெருசா மொழி பெருசா? அது வந்து ஒரு சில நாட்களை பொறுத்து. இப்போ ஒரு சில நாள் வந்து நம்ம சோகமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதோ நம்ம அந்த லிரிக்கோட ரிலேட் பண்ணிக்கணும் நமக்கு தோணும். அப்போ வந்து நமக்கு லிரிக் வந்து ரொம்ப முக்கியமா தோணும். சரி இதுதாண்டா பாட்டு அப்படிங்கிற மாதிரி சில நாள் தோணும். இதே நீங்க சில நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப் பண்ணணும், இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது வைப் பண்ணணும் அப்படி தோணும். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் முக்கியம். ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இசை முக்கியம். அதுக்குன்னு லிரிக்ஸ் கண்ணாப்பின்னான்னு இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ ரெண்டுமே முக்கியம் தான். கண்ணு மாதிரி இல்ல சேம் இட் டிபெண்ட்ஸ். நம்மளோட மூட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் இப்போ வர சில பாட்டுலாம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை போட்டு மீனிங்கே இல்லாம பாட்டுலாம் எழுதுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது மியூசிக் சம்டைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, வேர்ட்ஸுக்கு ரொம்ப பவர் இருக்கு. ஸோ பேசிக்லி ஸோ ஐ ஃபீல் தட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் மியூசிக்கும் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் ஒரு பாட்டுங்கிறது நல்லா இருக்கும். தேங்க்யூ.